சரவணன் ஃப்ரம் அக்யூரேட் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்கேலில் செக் வேயிங் இண்டிகேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த செக் வேயிங் இண்டிகேட்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். இந்த செக் வேயிங் இண்டிகேட்டர் வந்து உங்கள் டெஸ்பேச் டிபார்ட்மெண்ட்டில், பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ். இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து உங்கள் பொருளை பேக் பண்ணி அனுப்புறி உங்கள் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகும். எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம். இந்த செக் வேயிங் இண்டிகேட்டர் வந்து 10 கிலோ கெப்பாசிட்டியிலிருந்து உங்களுக்கு வந்து 1 டன் 2 டன் 5 டன் எந்த கெப்பாசிட்டி வரைக்கும் வேணாலும் நம்மளால் இந்த செக் வேயிங் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் வந்து 20 கிலோவாக பேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் வந்து இப்போ செட் பண்ணிட்டேன். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ இல்லை 11 கிலோ வெயிட் வந்து நம்ம இதில் வந்து வைக்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா 11 கிலோ வெயிட் வைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ண 20 கிலோவை நான் பேக் பண்ணணும். இப்போ 11 கிலோ இருக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பர் லைட் எரியும் வித் ஒரு அலாம் வார்னிங் கூட வரும். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து கரெக்டாக 20 கிலோ வெயிட்டை தூக்கி இப்போ வைக்கிறேன். 20 கிலோ வெயிட் வச்சோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். கரெக்டாக வெயிட் இருந்தால் மட்டும்தான் க்ரீன் கலர் லைட் வந்து உங்களுக்கு வரும். க்ரீன் கலர் லைட் வரும்போது உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வராது, எந்த விதமான ஒரு அலார்மிங் சிக்னல் எதுவுமே வராது. இப்போ நான் 20 கிலோவுக்கு மேலே பேக் பண்ணுறேன் அப்படின்னு வந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ரெட் கலர் லைட் வந்து எகைன் உங்களுக்கு அலாம் சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட ஒரு பேக்கிங் டிபார்ட்மெண்ட்லேயோ டெஸ்பேச் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த இண்டிகேஷன் வச்சு அவங்க கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் என்னெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்க. குக்கர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஸ்கெட் போடணும், ஹேண்டில் போடணும், தென் வெயிட் பேக் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சு வெயிட் பேக் பண்ணுவோம். சப்போஸ் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் வெயிட்டை போடுறக்கோ கேஸ்கெட் போடுறக்கோ மறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெஷினில் வச்சு நீங்கள் அனுப்பும் பொழுது அழகாக இங்கே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து கரெக்டாக வெயிட் எல்லா ஐட்டம் உள்ளே இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் டபுள் என்ஷூர் பண்ணிக்கலாம். இந்த டபுள் என்ஷூர் பண்ணும்பொழுது உங்கள் கஸ்டமர்ஸும் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. பாசிபிலிட்டிஸ் ஆர் மிக மிக அதிகம். உங்கள் பிராண்ட் வேல்யூ வித் தி கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஆல்வேஸ் வந்து உங்கள் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்லேயும் டெஸ்பேச் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் கோஹெட் வித் தி செக் வேயிங் அப்ளிகேஷன் இண்டிகேட்டர்ஸோடு போனிட்டிங்கன்னா யூ கேன் பிரிங் மோர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு யுவர் பிராண்ட். தேங்க்யூ ஸோ மச்.